நீரிழிவு நோயாளர்கள் இன்சுலின் எவ்வாறு எந்த நேரத்தில் இன்சுலின் பாவிக்க வேண்டும் என்ற சம்பந்தமாக பார்ப்போம். இன்சுலினை பொறுத்தவரையில் டைப் 1 டயபெட்டிஸ் உடையவர்களுக்கு மிகவும் ஆரம்ப காலத்திலிருந்தே பாவிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அதேபோல் டைப் 2 டயபெட்டிஸ் இருப்பவர்களுக்கு மாத்திரைகள் உண்டாக கட்டுப்படுத்த முடியாத போகின்ற போது தான் அவர்களுக்கு பின்னர் காலத்திலே அவர்களுக்கு இன்சுலின் ஆரம்பிக்கப்படும். இன்சுலினை பொறுத்தவரையில் பொதுவாக 3 வகையான இன்சுலின்கள் இருக்கின்றது. மிக்ஸ்டார்ட் இன்சுலின், சொலூபிள் இன்சுலின், ஐசோஃபேன் இன்சுலின். எனவே முதலாவதாக மிக்ஸ்டார்ட் இன்சுலினை பற்றி பார்ப்போம். மிக்ஸ்டார்ட் இன்சுலின் பொதுவாக இலங்கையை பொறுத்தவரையில் அநேகமாக அனைவரும் பாவித்து கொண்டு இருக்கின்றார்கள். மிக்ஸ்டார்ட் இன்சுலினை பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு பாவிக்க வேண்டிய காலையிலே 3/2 பங்கும் இரவிலே 3/1 பங்கும் வழமையாக நாம் பாவித்து கொண்டிருப்போம். இதனை நாம் நோன்பு காலத்தில் எவ்வாறு பாவிப்பது என்பதனை நாம் பார்க்க வேண்டும். நோன்பு காலத்திலே நாம் காலையில் எடுக்கின்ற டோஸை நம்முடைய இஃப்தாருக்கு பின்னர் எடுக்க வேண்டும். நாம் இரவில் எடுக்கின்ற டோஸினுடைய 75 வீதம் அல்லது 50 வீதமான மருந்தை இன்சுலினை நாம் நம்முடைய சகர் நேரத்தில் எடுக்க வேண்டும். உதாரணமாக ஒருவர் காலையிலே 24 யூனிட் பாவிக்கின்றார், இரவு நேரத்திலே 12 யூனிட் பாவிக்கின்றார் சொன்னால் அந்த 24 காலையில் பாவிக்கின்ற 24 யூனிட்டையும் இஃப்தாரிற்கு பின்னர் அவர் போட வேண்டும். அதே போன்று சகர் நேரத்தில் அவர் இரவு நேரத்தில் பாவிக்கின்ற அந்த 12 யூனிட்டுடைய அரைவாசி அல்லது முக்கால்வாசியை போட முடியும். அவர்களுடைய கண்ட்ரோலுக்கு ஏற்ப அவர்கள் பிறகு மாற்றிக்கொள்ள முடியும். அதே போன்று தான் ஐசோஃபேன் இன்சுலின். ஐசோஃபேன் இன்சுலின் என்பது நீண்ட நேரம் வேலை செய்யக்கூடியது. ஒரு நாளைக்கு அநேகமாக ஒருவருக்கு ஒரு நேரம் போடுவார்கள், அதாவது இரவு நேரங்கள் அநேகமாக போடுவார்கள். இவ்வாறு ஐசோஃபேன் இன்சுலின் பாவிப்பவர்கள் இரவு நேரத்தில் போடுவர்கள் இரவு நேரத்தில் மாத்திரம் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதே போன்று தான் அடுத்ததாக சொலூபிள் இன்சுலின். சொலூபிள் இன்சுலினை பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு ஒருவர் 3 நேரம் பாவிக்க வேண்டிய தேவை இருக்கும். ஒரு நாளைக்கு காலையில் 15 யூனிட் பகல் 15 யூனிட் இரவில் 15 யூனிட் அப்படி பாவிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். சொலூபிள் இன்சுலின் பாவிப்பவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் வழமையாக பாவிப்பது மதிய நேரம் பாவிக்கின்ற இன்சுலினை பாவிக்காமல் விட வேண்டும். அதே போன்று இரவு நேரம் பாவிக்கின்ற இன்சுலின் அளவு வழமையாக இரவு நேரம் பாவிக்கின்ற அதே அளவு பாவிக்க முடியும். சகர் நேரத்திலே அவர்கள் வழமையாக பாவிக்கின்ற அளவிலிருந்து அரைவாசியை பாவிக்க வேண்டும். எனவே மொத்தமாக பாவிக்கின்ற போது நாம் இரவில் வழமையாக எடுக்கின்ற அளவும் சகர் நேரத்தில் அதனுடைய அரைவாசியை எடுக்க வேண்டும். மதிய நேரத்துடைய இன்சுலினை பாவிக்காமல் விடுவது சிறந்தது. இன்சுலினை பொறுத்தவரை இன்சுலினை பாவிக்கின்றவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன் சொன்னால் இன்சுலினை பாவிக்கின்றவர்களுக்கு ஹைப்போகிளைசிமியா, அதாவது உடலினுடைய குளுக்கோஸின் அளவு குறைவடைதல் நிலை ஏற்படலாம். அதன் போது அவர்களுக்கு தலை சுற்று, வியர்வை, நடுக்கம் போன்ற நிலைகள் ஏற்படும். இன்சுலின் பாவிப்பவர்கள் கட்டாயம் குளுக்கோமீட்டர் வைத்திருக்க வேண்டும். இன்சுலினை நாம் அட்ஜஸ்ட் பண்ணுகின்ற போது தொடர்ந்து ஃபாஸ்டிங் பிளட் சுகரை பார்க்க வேண்டும். ஃபாஸ்டிங் பிளட் சுகர் பார்ப்பதற்கு நோன்பு காலத்தில் மிக சரியான நேரம் எதுவென்றால் வழமையாகவே நாம் கடைசியாக உணவு சாப்பிட்லேருந்து 10 மணி நேரத்துக்கு பின்னர் தான் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் பார்ப்போம். ஃபாஸ்டிங் பிளட் சுகர் நோன்பு காலத்தில் பார்ப்பது மிக சிறந்த நேரம் எதுவென்றால் பகலைக்கு 1 மணியிலிருந்து 3 மணிக்கு இடையுள்ள நேரம்தான் சிறந்த நேரமாக இருந்து கொண்டு இருக்கணும். அந்த நேரத்திலே ஃபாஸ்டிங் பிளட் சுகரை கட்டாயம் நாம் சோதித்து பார்க்கணும். முதல் ஆரம்பத்தில் ட்ரையல் ஃபாஸ்டிங் செய்கின்ற நாம் என்று சொன்னால் நாம் அந்த நேரத்தில் சோதித்து பார்க்கணும். அவ்வாறு சோதித்து பார்த்து நம்முடைய குளுக்கோஸின் அளவு குறைவடைந்திருந்தால், அதாவது நார்மலான குளுக்கோஸின் அளவு 90 தொடக்கம் 126 மில்லிகிராம் வரையும் இருக்கும். எனவே அவருடைய குளுக்கோஸின் அளவு 70 விட குறைவடைந்திருந்தால் அவருடைய இன்சுலின் வழமையாக எடுக்க வேண்டிய அளவிலிருந்து 4 யூனிட்டை குறைக்க வேண்டும். அதே போன்று 70 90க்கு இடையில் இருக்குமாக இருந்தால் அவர் வழமையாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற இன்சுலினுடைய அளவிலிருந்து 2 யூனிட்களை அவர் குறைக்க வேண்டும். 90 126க்குள் இருக்கின்ற போது அவருடைய கண்ட்ரோல் மிகவும் சரியாக இருக்கும். எனவே அது சரியான கட்டுப்பாட்டில் இருப்பதால் அதே அளவு இன்சுலினை அவர் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு செல்லலாம். குளுக்கோஸின் அளவு 102 200 வரைக்கும் செல்லுகின்ற போது அவர் வழமையாக பாவித்து கொண்டிருப்பதிலிருந்து 2 யூனிட்களை அதிகமாக எடுக்க வேண்டும். அதே போன்று 200க்கு மேற்படுகின்ற போது அவர் தற்போது எடுத்துக்கொண்டிருப்ப இன்சுலினிலிருந்து 4 யூனிட் அதிக அளவாக எடுக்க வேண்டும். சிக்கலாக உங்களுக்கு இருக்கலாம். எனவே வைத்தியனுடைய உதவியை நாடுவது மிகவும் சிறந்தது. உங்களால் முடியுமாக இருந்தால் இதனை நீங்கள் வீட்டில் கடைப்பிடித்து கொள்ளலாம்.